ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜாய் டிவியின் மூலமாக இப்பொழுதும் தேவ வார்த்தையை கேட்கும்படியாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு ஒரு முடிவற்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? அல்லது துக்கம் அப்படியே நீட்டிட்டு கொண்டிருக்கிறது, கண்ணீரோடு கூட என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டு இருக்கிறது, சந்தோஷம் பார்க்கும்போது ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது, மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறேன், அடுத்த நிலை நான் என்ன செய்வது என்று சொல்லி தெரிய முடியாதபடி இதற்கு ஒரு முடிவு கிடைக்காதா, எவ்வளவு நாட்கள் தான் நான் காத்து கொண்டிருப்பது என்று சொல்லி அநேக பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, மன உளைச்சலோடு கூட, டிப்ரெஷனோடு கூட உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே, வேலை ஸ்தலங்களிலே, வியாபாரத்திலே, தொழிலிலே என்று சொல்லி எனக்கென்று சொல்லி ஒரு நல் வாழ்க்கை இருக்காதா, அல்லது நல்ல பாதை எனக்கு கிடைக்காதா, அந்த பாதையிலே எனக்கு ஒரு ஜெயம் இருக்காதா என்று சொல்லி அநேக காரணங்கள் நிமித்தமாக அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கொண்டு மிகுந்த ஒரு துக்கத்தோடு துன்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, ஆம், உங்களுக்கு ஒரு முடிவை என் தேவன் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், இந்த உலகம் கூட பார்க்கும்போது பாவத்திலே தான் அநேக வருடங்களாக இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் வந்தார், பிறந்தார், வளர்ந்தார், வாழ்ந்தார். நாளொன்று வந்தது, தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை இந்த பூமியின் மீது சிந்தின உடனேயே இந்த முழு உலகத்திற்கு பாவத்தில் இருந்து ஒரு விடுதலை கிடைத்தது அல்லவா? ஜனங்கள் எல்லாரும் அதன் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா? ஏன் நீங்களும் நானும் அப்படியாக தான் ஒரு முடிவை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? பாவத்தில் இருந்து அவருடைய இரத்தத்தினாலே. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு என் தேவன் ஒரு முடிவை கட்டளையிடுவார். வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் இப்பொழுதும் வாசித்து அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தை என்னவென்றால், உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருகிறது அல்லவா? உங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது அல்லவா? என் துக்கத்திற்கு ஒரு முடிவு இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தையின் படியாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறக்கூடியதாய் இருக்கிறது. இதை விசுவாசியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு என் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்படியாக இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அது எப்பேற்பட்ட துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை, அது நாள்பட்ட துக்கமா இருந்தாலும் பரவாயில்லை, அல்லது இந்த துக்கம் மனிதர்கள் மூலமாக, என்னோடு கூட பழகுகிறவர்களின் மூலமாகவே என்னுடைய முதுகிலே குத்தி விட்டார்கள், அல்லது இருக்கிற எதிரிகள், சத்துருக்கள் என்னை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே, அவர்களுக்கு முன்பாக நான் இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி துக்கத்தோடு இருந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இல்லை இல்லை, என் தேவன் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்திற்கான ஒரு நாட்களை, நேரத்தை அவர் குறித்திருக்கிறார். அவைகள் முடிந்து போம் என்று சொல்லி கூறியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கண்ணீரோடு கவலையோடு பிள்ளைகளை நினைத்து கொண்டு அல்லது குறைவுகளை நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தை, சமாதானத்தை அவர் கொடுப்பார். ஆம், வேதத்திலே பார்க்கும்போது ஒரு ஸ்திரீயினுடைய அவளுடைய சூழ்நிலையை நாம் பார்த்தோம் என்றால் மிகவும் ஒரு கலக்கமான, துக்கமான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. நாளொன்று வந்தது, அவளுடைய துக்கத்தையும் என் தேவன் மாற்றி அமைத்து போட்டார். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே பார்த்தோம் என்றால் 1ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்னாள் என்று சொல்லி ஒரு
ஸ்திரீ காணப்பட்டார்கள். அவளுக்கு என்ன, ஏன் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருந்தது, அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று சொல்லி வேத வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா. அவளுடைய நிலைமை என்னவென்றால், பிள்ளை இல்லை என்ற ஒரு துக்கம், தனக்கென்று சொல்லி ஒரு குழந்தை இல்லை என்ற ஒரு துக்கமாய் காணப்படுகிறது. ஆம், ஒரு குடும்பத்திலே அடுத்த சந்ததி, அடுத்த வாரிசு இல்லை என்றால் எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கும் அல்லவா. அதே போல ஒரு துக்கம் தான் இந்த அன்னாளுடைய துக்கமாக இருந்தது. அவளுடைய குடும்பத்திலே அவளுடைய நிலைமையிலே பார்க்கும்போது, ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவளுக்கு துக்கம் இல்லை, ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவள் சந்தோஷமா இருந்திருப்பாள், ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவளுக்கு வேண்டிய எல்லா சூழ்நிலைகளிலும் அவள் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாள். ஆனால் அவளுக்கு என்ன குறை, பிள்ளை இல்லை என்ற ஒரு துக்கத்தினாலே மிகுந்த வேதனையோடு இருந்தால். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் கூட எனக்கு இது இல்லையே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து, அது குழந்தையாக இருக்கட்டும், அல்லது ஒரு நல்ல ஒரு வீடாக இருக்கட்டும், அல்லது நல்ல ஒரு வேலையாக இருக்கட்டும், அல்லது சரீரத்துக்கு வேண்டிய சுகம் ஆரோக்கியமாய் இருக்கட்டும், அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையாய் இருக்கட்டும், அல்லது படிப்பாக இருக்கட்டும், ஒரு ஞானமாய் செயல்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கட்டும், எதுவாய் இருந்தாலும் இது எனக்கு இல்லையே என்று சொல்லி மிகுந்த பிரச்சனையோடு அல்லது வறுமையோடு தரித்திரத்தோடு, நல்ல ஒரு சம்பாத்தியம் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும், அந்த சம்பாத்தியம் இல்லையே, வருமானம் இல்லையே, நான் இவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஆனால் எனக்கு இந்த ஒரு இல்லை என்று சொல்லி ஒரு நிலைமை இருக்கிறதே, இந்த இல்லையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா. எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படியாக தான் இந்த அன்னாளுக்கும் என்ன இல்லையா, பிள்ளை இல்லை, ஆகையினாலே அவள் துக்கத்தோடு இருந்தாலாம். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, இப்படியாக பல வருடங்களாக தான் அன்னாள் காணப்பட்டாள். ஆனால் நாளொன்று வந்தது, அதே அன்னாள் துக்க முகமாய் இருக்கவில்லை. துக்கத்திற்கு ஒரு முடிவை என் தேவன் கொடுத்தார். அன்னாள் செய்த காரியம் என்ன? அவர்களுடைய குடும்பத்திலே பார்க்கும்போது வருஷந்தோறும் அவர்கள் தேவாலயத்திலே சென்று பலி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்களாம். இப்படியாக இந்த வருடமும் பலி செலுத்துவதற்காக தன்னுடைய கணவரோடு கூட மற்ற பிற குடும்பத்தோடு கூட அவர்கள் பலி செலுத்தும்படியாக அவர்கள் தேவாலயத்திற்கு செல்லுகிறார்கள். அன்றைய நாட்களிலே பலி செலுத்த வேண்டும் என்றால் அதை ஒரு பெரிய கொண்டாட்டமாக அவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இப்படியாக இந்த கொண்டாட்டத்திலே இருக்கும் போது அன்னாளுக்கு தனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நானும் சந்தோஷமா இருப்பேனே என்று சொல்லி அவளுடைய துக்கம் அதிகமாக ஆரம்பித்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பார்க்கும்போது அவளுக்கு எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலைகள் தான் அந்த நேரத்தில் இருந்தது. முழு குடும்பம், மற்ற குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. ஆனால் இந்த அன்னாளோ இந்த அதிகாரத்திலே பார்க்கும்போது அவள் சாப்பிடாதபடி அழுது கொண்டே இருந்தாலாம். எனக்கென்று சொல்லி ஒரு பெயர் சொல்ல ஒரு பிள்ளை இருந்திருந்தால் அவளோடு கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே, அல்லது மற்றவர்கள் என்னை இப்படிப்பட்ட ஒரு இழிவுபடுத்தும்படியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்காதே என்று சொல்லி மிகவும் துக்கத்தோடு இருந்தாலாம். எல்லாரும் சந்தோஷத்தோடு அவர்கள் எல்லாரும் உணவு அருந்திக் கொண்டு சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் அன்னாள் மாத்திரம் என்னவா, அவள் சாப்பிடாதபடி அழுது கொண்டிருந்தாலாம். எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய சூழ்நிலையும் அப்படியாக தான் இருக்கிறதா? சுற்றி இருக்கிறவர்கள், என்னோடு கூட பிறந்தவர்கள், என் அருகில் இருக்கிறவர்கள், எதிர் வீட்டார், பக்கத்து வீட்டார் என்று சொல்லி, அல்லது என் நண்பர்கள் எல்லாரும், அல்லது என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும், என்னோடு கூட அறிமுகமானவர்கள், என்னோடு கூட பழகியவர்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறார்கள். ஆனால் என்னால் சந்தோஷப்பட முடியவில்லையே. என்னுடைய துக்கம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய துக்கமாய் இருக்கிறதே. இது இருந்திருந்தால் எனக்கு நலமாய் இருக்குமே, நானும் அவர்களோடு கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பேனே. ஆனால் இப்பொழுதோ எனக்கு முன்பாக ஒரு போஜனம் இருந்தால் கூட அதை கூட சாப்பிட முடியாத அளவிற்கு என்னுடைய இருதயம் மிகவும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறது என்று சொல்லி அன்றைக்கு அன்னாள் இருந்தது போல நீங்களும் அப்படியாக இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவஜனமே, அன்னாலும் அப்படியாக தான் அவர்கள் அன்றைக்கு துக்கத்தோடு இருந்தார்கள்.
கண்ணீரோடு இருந்தார்கள், வேதனையோடு கூட இருந்தார்கள். அவருடைய கணவர் வந்து பேசுகிறார்கள். அப்பொழுது கூட அன்னாளுக்கு ஆறுதலற்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. மனதிலே ஆறுதலை ஏற்படுத்தி கொள்ளும்படியான ஒரு வழிவகை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் அன்னாள் செய்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆலயத்திற்கு சென்றார்கள். எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு கொண்டாட்டத்தோடு இருந்தார்கள். ஆனால் அன்னாள் நேரே ஆலயத்திற்கு சென்றார்களாம். ஆலயத்திலே சென்று அவர்கள் ஜெபித்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே இந்த 11ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. 12ஆம் வேத வசனத்திலே பார்க்கும் போது அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருந்தார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் நினைக்கலாம், நானும் ஆலயத்திற்கு சென்று கொண்டுதான் இருக்கிறேன், ஆலயத்தில் என்னுடைய விண்ணப்பத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறேன், என்னுடைய துக்கம் எதனாலே நான் இப்படிப்பட்டு துக்கப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி அதை குறித்த காரியங்களை, அதை குறித்த சம்பவங்களை, அதை குறித்தவைகளை நான் சொல்லிக்கொண்டு விண்ணப்பத்தோடு நான் செபித்துக் கொண்டு இருக்கிறேனே, ஆனால் இதிலே ஒரு முடிவில்லையே என்று சொல்லி இருக்கிறீர்களா? அன்னால் அன்றைக்கு செய்த காரியம் என்ன? வெகுநேரம் விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தாலாம். இந்த வெகுநேரம் என்ற வார்த்தை பார்க்கும் போது இதனுடைய எபிரேய மூல பாஷையினுடைய அர்த்தமாக நாம் பார்த்தோம் என்றால் அன்னால் விடாமுயற்சியோடு ஜெபித்தாள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆம், அதாவது ஒரு ஆழ்ந்த மனவேதனையோடு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தாலாம். ஒரு முடிவற்ற ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. இந்த வெகுநேரம் என்பது கடிகார நேரத்தை காட்டக்கூடிய அப்படிப்பட்ட நேரம் என்று இல்லாதபடி அவள் தன்னுடைய ஜெபத்தை மிகுந்த மன வேதனையோடு விடா முயற்சியோடு அவள் ஜெபித்தாள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் விடாமுயற்சியோடு ஜெபிக்க ஆரம்பித்து விட்டீர்களா? விடாமுயற்சியோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆலயத்திற்கு சொல்கிறேன், ஜெபிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். ஆனால் அந்த ஜெபத்திலே ஒரு விடாமுயற்சியான அப்படிப்பட்ட ஒரு முயற்சி உள்ள ஜெபம் இருக்கிறதா? அன்றைக்கு அன்னாள் ஜெபித்தாள். அதன் பிறகு அன்னாள் பார்க்கும்போது ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதன் பிறகு பார்க்கும்போது தேவன் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. தன்னுடைய காரியத்தை செய்ய கர்த்தர், தன்னுடைய வேலையை செய்ய கர்த்தர் ஆரம்பித்து விட்டார் என்று சொல்லி அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுடைய துக்கத்திற்கு முடிவு வர வேண்டும் என்றால் நீங்கள் அன்னாளை போல ஒரு விடாமுயற்சியோடு ஜெபத்தை செய்து பாருங்கள். கர்த்தர் கண்டிப்பாக அன்னாளுடைய வாழ்க்கையிலே வேண்டிய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் வேண்டிய சந்தோஷத்தை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்பொழுதே ஒப்பு கொடுப்பீர்களா? உங்களுக்காக தான் இந்த வேத வார்த்தையை இன்றைக்கும் தேவன் உங்களுடைய செவிகளிலே அவர் போடுகிறார். அப்படியாக இந்த வேத வார்த்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து எப்படியாக நீங்கள் அன்னாளை போல முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அன்னாளுக்கு வேண்டிய நன்மையை செய்த தேவன், அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த தேவன் உங்களுடைய கண்ணீரையும் துடைத்து உங்களையும் சந்தோஷத்திற்குள்ளாக வழி நடத்துவார் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் இந்த வேளையிலே ஆண்டவரே அப்பா, உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி நீர் கூறினீர் அல்லவா? ஆம் கர்த்தாவே அப்பா, எனக்கு துக்கத்திற்கான ஒரு முடிவு இருக்காதா என்று சொல்லி ஆண்டவரே, நாட்கள் அல்ல, வாரம் அல்ல, மாதம் அல்ல, நான் பல வருடமாக இப்படிப்பட்ட ஒரு துக்கத்துடனே கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா, உடைய தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே அப்பா, நானும் ஆலயத்திற்கு சென்றேன், ஜெபித்தேன், வந்தேன் என்று சொல்லி இல்லாதபடி ஆண்டவரே, விடாமுயற்சியோடு ஆண்டவரே அப்பா, அன்னால் ஏறெடுத்து ஜெபித்தது போல ஆண்டவரே, அதை காட்டிலும் ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரே ஜெபிக்க கூடியவர்களாக அப்பேற்பட்ட ஆவியினுடைய கிருபையை நீர் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே அப்பா. எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஜனம் துக்கப்பட்டார்களோ ஆண்டவரே அப்பா, இந்த தேவ வார்த்தையை கேட்கிறவர்கள் கண்ணீரோடு இருந்தார்களோ அவர்களுடைய துக்கத்தை இயேசுவின் நாமத்தினாலே நீர் இப்பொழுதே மாற்றி அமைத்து போட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களுடைய இருதயத்திலே தேவையில்லாத துக்கங்களை கொண்டு வந்து இவர்களை மனம் அடிவ செய்கிற எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் இப்பொழுதே முற்றிலும் அழிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே.
இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை ஆண்டவரே நீர் எடுத்து போட்டீரே, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து விட்டீரே, உமக்கு கொடா கொடி நன்றி 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 தகப்பனே. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கூட நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சுகவீனம் அல்லது ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு சோதனையின் மத்தியில் ஒருவேளை துக்கத்தோடு காணப்படுகிறா, அல்லது இழப்பின் மத்தியில் ஏதோ ஒரு காரியம் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறதா, இன்றைய நாளில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் துக்க நாட்களை அவர் முடிய பண்ணுவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே கூட ரெகோபோத் ஊழியத்தின் சார்பிலே ஒவ்வொரு நாளும் தினசரி மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.